இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு விஜய் சொன்னதுக்கப்புறம் ஸ்டேட் மீடியாவில் இருந்து சென்ட்ரல் மீடியா வர இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன கொடுமைனா, பயங்கரமாக அனாலிசிஸ்லாம் பண்ணி போடக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் கூட இதுக்குள்ளே இருக்கிற ஃபேக்ட்ஸை தெரியாமல் 10 லட்சம் கோடி கடன்றதை மட்டும் ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வருஷம் சுதந்திர காலத்திலிருந்து 2021 வரை, அதாவது 1947 2021 வரை 5 லட்சம் கோடி தான் கடன். 2021 26 வரைக்கும் 5 வருஷத்துல 10 கோடி கடன் அப்படின்னு 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னா எங்க வேர் வி ஆர் லீடிங் டு? உங்ககிட்ட ஒரு ரியல் டீப் ஃபேக்ட்ஸை சொல்லட்டுமா? தமிழ்நாட்டோட கடன் அதிகமாகலை. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டோட கடன் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிருக்கு. தமிழ்நாட்டோட வளர்ச்சி 100% வளர்ந்துருக்கு. வணக்கம், இது மெய்யுணர்தல். முதல்ல சிஎம் அவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 5 லட்சம் கோடியோ 10 லட்சம் கோடியோ பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண டேட்டா படி தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதம் எவ்வளவு தெரியுமா? கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 100% வளர்ந்துருக்குங்க. அதாவது 100% சொல்கிறது, உதாரணத்துக்கு நீங்கள் 2000 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவரை 2021 வரை நம்மளுடைய வளர்ச்சி என்ன இருந்துச்சோ அது அப்படியே டபுள் மடங்கு 2026 வந்திருக்கு. 2026 பண்ணக்கூடிய நாமினல் ஜிஎஸ்டிபியோட அளவு என்ன தெரியுமா? 400 419 பில்லியன் டாலர்ஸ். உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் பாருங்களேன். 18 லட்சம் கோடியா 2021 இருந்த நம்மளுடைய ஜிடிபி இப்போ 36 லட்சம் கோடி ஆயிடுச்சு. அப்போ 5 லட்சம் கோடி கடனாக இருக்கிறது 10 லட்சம் கோடியாக இருக்கிறதுன்றது அதே ரேஷியோவில் தானே இருக்குது. ஆனால் அதில் என்ன பெரிய சவால்னா, 2021 கோவிடில் இருந்து எல்லா லெவல்லையும் அடி வாங்கின எல்லா கண்ட்ரியும் கம்பேர் பண்ணும்போது இந்த டபுள் மடங்கு க்ரோத் நம்ம காமிச்சதுன்றது அபரிவிதமான ஒரு க்ரோத். கடன் நம்ம சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம், ஆனால் ப்ராஃபிட் ரெவென்யூ 18 லட்சம் கோடியிலிருந்து 36 லட்சம் கோடி உற்பத்தி திறன் காமிக்கும் போது இதோட ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரதான் போகுது. இந்த பேசிக் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒரே ஒரு விஷயந்தான் நம்மக்கிட்ட நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்த 5 லட்சம் கோடி இருக்கு இல்லையா, நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் பட்ஜெட் போடுறோம், என்னென்னலாம் செலவு இருக்குன்றத. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி போடும்போது இந்த 3 லட்சம் கோடியில் எந்த அளவு நமக்கு ரிட்டர்ன் வர்றதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்றதும், எதெல்லாம் நமக்கு ரிட்டர்னே வராமல் இருக்கக்கூடிய செலவுகள் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பென்ஷன், அப்புறம் நம்ம ஏற்கனவே வாங்கின கடன் இருக்கு இல்லையா, அதுக்கு கட்டக்கூடிய வட்டி, இதனால எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் சம்பளம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்ம செலவாக கணக்கிட முடியாது. ஏன்னா அந்த சம்பளம் கொடுக்கறது மூலம் தமிழ்நாட்டுக்கு வருமானம் வருது. ஸோ என்னதான் நம்ம சேலஞ்ச் பண்ணினாலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணினதையும் நம்ம கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி தான் ஆகணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்த க்ரோத்லேயே பார்த்தீங்கன்னா 2020-21 கோவிட் சமயத்தில் தான் 3.7% க்ரோத் வந்திருக்கு. ஒருவேளை அதுவும் நல்லபடியாக வந்துருந்துச்சுன்னா இதோட க்ரோத் இன்னும் அதிகமாக இருக்கும். இதில் பாருங்கள், சர்வீஸ் செக்டாரில் கிட்டத்தட்ட 54% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மேனுஃபேக்சரிங்கில் 33%, அக்ரிகல்ச்சரில் 13%. இது எல்லாத்துக்கும் மேலே உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பெர் கேபிட்டா எவ்வளவு தெரியுமா? 3.62 லட்சம். அது கிட்டத்தட்ட 1.8 டைம்ஸ் நம்மளுடைய ஓவரால் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டோட ஜிடிபியை வச்சு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 150 கண்ட்ரீஸ் நம்மளுடைய ஜிடிபிக்கு கீழே இருக்குது. வெறும் தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஜிடிபிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே 150 கண்ட்ரீஸ். இப்போ இதில் முக்கியமான ஒரு 10 கண்ட்ரியை மட்டும் நான் லிஸ்ட் பண்ணுறேன். எந்த அளவு தமிழ்நாட்டோட ரெவென்யூ வேறு லெவலில் வளர்ந்துருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பாகிஸ்தானோட ஜிடிபி 410 பில்லியன் எஸ்டிமேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக சிலே அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் அமெரிக்கா கண்ட்ரி 408 பில்லியன் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக பெரு 381 பில்லியன் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக போர்ச்சுகல் 380 பில்லியன் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈரான் 376 பில்லியன் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட், உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி, 338 பில்லியன் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரீஸ்லாண்ட் 308 பில்லியன் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் 279 பில்லியன் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈராக் 265 பில்லியன் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உக்ரைன் 225 பில்லியன் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப மிகவும் வளர்ந்த நாடுகள். இந்த அளவு வளர்ந்த நாடுகளோட எக்கானமியை பீட் பண்ணுற அளவு நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும் வளர்ந்துருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். தமிழ்நாட்டோட பழைய சிஎம் எம்.கே. ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஒருவேளை தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா குளோபல் எக்கானமிலேயே தமிழ்நாடு டாப் 20 to 25 வந்துடும். நான் இந்தியாவை பற்றி சொல்லலை, தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறேன். ஒரே ஒரு கம்பேரிசன் நான் பண்ணி சொல்கிறேன், தமிழ்நாட்டையும் ஃபின்லாண்டையும் கம்பேர் பண்ணி. ஸோ தமிழ்நாட்டோட ஜிடிபி 400 பில்லியன், ஃபின்லாண்டோட ஜிடிபி 298 பில்லியன். தமிழ்நாட்டோட கடன் 25-30% ஃப்ரம் த ஜிடிபி, ஃபின்லாண்டோட கடன் 90% ஃப்ரம் தி ஜிடிபி. ஸோ ஃபின்லாண்ட் மாதிரியான கண்ட்ரீஸ் அவங்களுடைய கடன் நம்ம வாங்கி வச்சிருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. மற்ற பத்திரிகையாளர்களுக்கும் எதனால் கடன் வாங்குகிறோம், என்ன பர்பஸ்னால் வாங்குகிறோம், அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டே தவிர கடன் அதிகமாக ஆகிறதுனால ரெவென்யூவும் அதிகமானுச்சுன்னா அது பாசிட்டிவ் சைன் தான் அப்படின்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. மக்கள்கிட்ட ப்ராப்பரான நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்த 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணி மெய் உணர்தல், உண்மையான ஃபேக்ட்ஸை சென்ஸ் பண்ணுங்கள், ரியலைஸ் பண்ணுங்கள். நன்றி. இது மெய் உணர்தல்.